செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், வாக்காளர் விழிப்புணர்வு குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ பாடிய பாடல் மற்றும் 232வது ஆண்டு தினத்தை கொண்டாடும் சேலம் மாவட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன்மிக்க நவீன அக்னி பிரைம் என்ற ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOவால் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மும்பை IITயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்நாட்டிலேயே கண்டறியப்பட்ட மிக குறைந்த செலவிலான CAR-T செல் புற்றுநோய் சிகிச்சை முறையை இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்த முடியாது என்று வாட்ஸ்அப்பில் வெளியிடப்படும் செய்திகள் தவறானது என்றும், தகுதியுடைய அலுவலர்கள் அதற்கான மையங்களில் தபால் வாக்குகளை செலுத்தலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் உறுப்பினர்கள் தங்களது EPF கணக்குகளின் விவரங்களை EPFO என்ற போர்ட்டல் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த போர்ட்டல் மூலம் உறுப்பினர்கள் தங்களது நிதி இருப்பு மற்றும் சுய விவரங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளுதல், கணக்கு அட்டை விவரங்களை பதிவிறக்கம் செய்தல் உள்ளிட்ட பல சேவைகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநல ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் மானஸ் என்ற தொலைபேசி வழி சேவையை செயல்படுத்தி வருகிறது. 1800-891-4416 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காம்பத் வளைகுடா பகுதியில் மீன்பிடி படகில் படுகாயத்துடன் இருந்த இந்திய மீனவரை கடலோர காவல்படை பாதுகாப்பாக மீட்டது. மக்களவைத் தேர்தலையொட்டி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தமது சொந்த குரலில் பாடிய பாடல் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிறகு விரித்து பறக்கும் பறவை இனம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே உன் கடமை. சிறகு விரித்து பறக்கும் பறவை இனம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே. காத்திடும் வயது இது கேளாய், உன் கடமை செய்திடும் நேரம் இது பாராய். முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி. சிறகு விரித்து பறக்கும் பறவை இனம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே. நாள் எது உன் வாக்கினை பதிவிடும் தேர்தல் நாளது. நாட்டின் வருங்காலம் உன் விரல் நுனியில், சுதந்திரம் அர்த்தமாகும் உன் வாக்கு பதிவில். பணமேதும் வாங்காமல் மனசாட்சி சொல்படி வாய்மையாய் நேர்மையாய் உன் வாக்கினை செலுத்து நீ. வாய்மையாய் நேர்மையாய் தூய்மையாய் உன் வாக்கினை செலுத்து நீ. எடுத்துக்காட்டாய் மாறிடு, எடுத்துக்காட்டாய் மாறிடு. 100% வாக்களிப்போம் தேர்தலை
திருவிழாவாய் மாற்றுவோம். சிறகு விரித்து பறக்கும் பறவை இனம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே. உன்னுரிமை காத்திடும் வயது இது கேளாய், உன் கடமையை செய்திடும் நேரம் இது பாராய். முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி. திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திருமதி பூங்கொடி. அவர் பேசும்போது, நீங்க நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு வந்தீங்கன்னா கூட நீங்க வெயில நின்று ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. கியூ ரொம்ப கட்ட டைம்ல எல்லாருமே வெயிலுக்கு முன்னாடி போடலாம் கியூ பண்ணிட்டா கூட சாமியாக போட்டு ரெடி பண்ணுங்க. அவங்களுக்கு குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்குற முதல் கொண்டு. இப்போ மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்கலாம் வந்துட்டாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து வைக்கக்கூடாது. வாக்குச்சாவடிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கணுங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு. ஸோ அதன்படி நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கிறோம். தண்ணி வசதி இருக்குதான்னு பார்க்குறோம், டாய்லெட் வசதி இருக்குதான்னு பார்க்குறோம். நீங்க அங்கே வரும்போது உங்களை யாரும் கட்டல் பண்ணிடக்கூடாது. நீங்க சுயமா தன்னிச்சையா சிந்திச்சு யாரு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை. எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிற எங்களுக்கான உத்தரவு அது. ஸோ அந்த சுயமா நீங்க சிந்திச்சு யாருக்கு வேணா ஓட்டு போடலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப. அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சிஆர்எஃப் மூலமா நாங்கள் அந்த சிஆர்பிஎஃப் மூலமா அந்த போலீஸ் மூலமா நாங்கள் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கான அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் வந்து நாங்கள் வாக்குச்சாவடியில் பண்ணியிருக்கிறோம். இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான், ஓட்டு போடுங்க. 19 நாள் அன்னைக்கு ஓட்டு போடுங்க. 232வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சேலம் மாவட்டம். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் தரும் தகவல்கள். மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரமாகும். 1000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த சேலம் 231 வருடங்களுக்கு முன்பு 1792ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் மாவட்டமாக உருவானது. ஆங்கிலேய படைகளுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில் நடைபெற்ற போரின் முடிவாக ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு முதல் மாவட்ட ஆட்சியராக அலெக்சாண்டர் ரீட் நியமிக்கப்பட்டார். 12 கோட்டைகள் என பொருள்படும் சேலம் பாராமஹால் மாவட்டம் என பெயரிடப்பட்டு இன்றைய திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு சேலம் உருவானது. அதுவரை இராணுவம் மற்றும் வியாபாரத்தில் மட்டுமே கவனம் செலுத்திய ஆங்கிலேயர் நிர்வாக ரீதியில் உருவாக்கிய முதல் மாவட்டமாக சேலம் திகழ்கிறது. காவிரி டெல்டா பாசனத்தின் வளம் குன்றாமல் பாதுகாக்கும் மேட்டூர் அணை, வேறெங்கும் இல்லாத சிறப்பாக நகர பகுதியிலிருந்து 45 நிமிடத்தில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ள சுற்றுலா தலமான ஏற்காடு, பெயரை கேட்டவுடனே தித்திப்பை வழங்கும் சேலம் மாம்பழம், புவி அமைப்பியல் ஆய்வாளர்களின் சொர்க்கமாக திகழும் கனிம வளம் என எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட சேலம் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர், திருப்பத்தூர் என பல்வேறு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய சுதந்திர போரில் முக்கிய பங்காற்றிய இடமாகவும் சேலம் திகழ்கிறது. சேலம் மண்டலத்தில் கிடைத்த அனார்த்தசைட் பாறையின் துகள் வடிவம் நிலவின் மண் மாதிரியாக பயன்படுத்தப்பட்டதால் இன்றைக்கு நம்மால் நிலவில் கால்பதிக்க முடிந்துள்ளது. வளமான பெரும் நிலப்பரப்பாக 231 வருடங்களுக்கு முன் திகழ்ந்த சேலம் மாவட்டம் பழமை மாறாமல் இன்றைக்கும் இருப்பது கூடுதல் சிறப்பாகும். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.